ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கேம்பிங் ஸ்டவ் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க அப்படின்னு நினச்சி நம்ம இன்னிலேருந்து சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வில்லேஜ் இன்ஜினியர் அப்படிங்கிறத மாற்ற போகிறோம். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறோம் அப்படின்னு லெட்ஸ் கட் இன்டு தி வீடியோ. டோட்டலாகவே நம்ம ஸ்டவ் ரெடி பண்ணுறதுக்கு 4 பொருள் தான் தேவை. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், கொஞ்சோண்டு சணல், ஒரு காப்பர் வெசல், கொஞ்சம் காப்பர் பைப்பு, இவ்வளோ தான் நமக்கு மொத்தமாகவே தேவை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து இந்த காப்பர் வெசலில் இந்த பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோக்குள்ள பாருங்கள். இந்த ஹோல்ஸ் நம்ம அகலம் பத்தாததுனால கொஞ்சம் அகலப்படுத்தி விட்டு போடுவோம். வச்சு பார்ப்போம் இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இருக்குது. நம்ம ஹோல்ஸ் 2 ஹோல்ஸுமே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே பெல்ட் பண்ணிட்டு லைட்டாக வெல்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். 2 பைப்பையும் கரெக்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபயர் ஆக போகுது. அதனால் இந்த இடத்துல ஒரு ரோல் போட்டுக்கலாம். இதை மட்டும் தட்டி சரி பண்ணிக்குவோம். நம்மளோட கேம்பிங் ஸ்டவ்வுக்கு எப்படி நம்ம வந்து பைப்பை பெண்ட் பண்ணிக்கணும் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டியூப்பை விட்டுவிட்டு ஏன் இந்த இடத்துல அவுட் ரோல் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல கப்பு வந்து இந்த சைடு அன்பேலன்ஸ் ஆகி மிஸ் ஆகி கீழே சாஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த காப்பர் வெசலை வந்து இந்த இடத்துல வச்சு பிரேஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிரேஸ் பண்ணுற சொல்லி பார்த்தீங்களா, அதனால் கரெக்டாக அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி 2 பைப்பையும் வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள் நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கோம்னு. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பார்த்து பிராஷ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் இதை வெல்ட் பண்ணும்போது எதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம்னு பார்ப்போம். வழக்கமாக நம்ம கேஸ் ஸ்டார்ச் யூஸ் பண்ணுறோம். இந்த வெள்ளை கலரில் பவுடர் மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெல்டிங் ஃப்ளக்ஸ். இது இருந்தால் தான் வந்து 2 மெட்டீரியலும் நல்லா ஃபினிஷிங்காக இதுவாகும். இது வெல்டிங் ராடு. இது ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த ராடை எதுக்காக லைட்டாக ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த பவுடர் இதில் ஒட்டாது. அதுக்காக இப்போ இந்த ராடு நமக்கு தேவையான ஹீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகுதுங்களா அந்த ராடு. மெல்ட் ஆகிற கண்டிஷனில் வந்து இந்த வெள்ளை கலர் பவுடர் மாதிரி இதில் வச்சிங்க அப்படின்னா இது ஒட்டிக்கும். இது ஒட்டினதுக்கப்புறம் லைட்டாக அந்த இடத்துல வந்து வெல்டிங் க்ளேஸாக அப்ளை பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அந்த இடத்துல இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் ஆகும். வெல்டிங்கும் நல்லா ப்ராப்பராக வெல்டிங் ஆகும்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு வெல்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து 2 ஹோல்ஸ்லேயும் உள்ளே இன்செர்ட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா நம்ம இதில் ஊற்றுற வந்து ஃபியூல் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி உள்ளே போகணும். சரசர உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஃப்ளோ இருக்காது. அதுக்காக வந்து என்ன பண்ணோம்னா இந்த சேனலை வந்து 4 நாளாக பிரித்து அந்த இடத்துல வந்து இன்செர்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு சேனலை கொஞ்சம் அந்த மாதிரி 4 பிரித்து எடுத்துக்கிறேன். 4 பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்குவோம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் போதும். அதுக்காக இந்த அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திரிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல எல்லாம் இன்செர்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஆப்போசிட் சைட்லையும் இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 இதுலேயும் உள்ளே வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ட்ரில் ஹோல்ஸ் போட்டு விட போகிறோம். ட்ரில் ஹோல்ஸ் போட்டு டேரெக்டாக நம்ம டெஸ்டிங் போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு ஒரே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டால் போதும். இதில் இருந்தால் நம்மளோட கேமிக்ஸ்ட வீடியோ பார்த்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. நம்ம அங்கே ஊற்றுற ஃபியூல் வந்து கரெக்டாக கிராவிட்டியில் உள்ளே வந்துடும். உள்ளே வந்து இந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகி ரெடியாக நிற்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஃபயர் பண்ணோம்னா இங்கே இருக்க ஹீட்டில் மூலியமாக ஆப்போசிட்டில் காயில் ஹீட் ஆகும். இங்கே காயில் ஹீட் ஆகிறதுனால வந்து ஸ்டீம், அதாவது எப்படின்னா ஊற்றுறது நம்ம கொடுக்குற ஃபியூல் வந்து ஸ்டீம் ஆகி அதுக்கப்புறம் இதில் வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே நண்பர்களே, நமக்கு ஃபைனலாக வந்து ஃபயரிங் டெஸ்ட் பார்த்துருவோம். ஃபயர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சோடா முடிவு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்த ஆல்கஹால் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லீக் ஆகும். அதுக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசர்வாயரில் வந்து டாப்அப் பண்ணிடலாம். நம்ம ஃபியூலை டாப்அப் பண்ணிடலாம். ஃபியூல் டாப்அப் பண்ண அந்த இடத்துக்கு வரும். ஒன்ஸ் அந்த இடத்துல வந்துருச்சு, தேவையான அளவுக்கு ஃபியூல் வந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக ஃபயர் பண்ணிட வேண்டியதான். நல்லா ப்ரீ ஹீட்டட் ஆகட்டும். இது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ரொம்ப காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு பழைய ஒரு பிளேஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம வீடியோ முடிஞ்சு. என்னென்னு கேட்பீங்க பார்த்தீங்கன்னா நான் உங்கள் யாருக்குமே நியூ இயருக்கு செலிப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணலை. அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. சாரி ஃபார் த லேட் விஷஸ். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஆல். இப்போ என்ன இந்த அடுப்பில் என்ன ஒரு பிரச்சனைனா இங்கே வந்து காற்று எங்களுக்கு வந்து பயங்கரமாக அடிக்கிறது. நாங்கள் கம்மா ஏரியாவில் இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு காற்றா இருக்குது. அதனால் கரெக்டாக அந்த வீடியோ வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. அதுக்காக ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் போயிருந்தோம். அந்த பில்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா காற்று, ஏன்னா எங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனான ஸ்பேஸ் அப்படிங்கிறனால காற்று அதிகமாகவே வருது. ஸோ உங்களுக்கு இதை வந்து நான் ஒன்று வீட்டில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோ வரல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது பொங்கல் அடுப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த அடுப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.